Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இப்போது நம்ம திருவொற்றியூரில் ஏப்ரல் 30 வரை பவனுக்கு 2000 தள்ளுபடி. உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மே மாத பலன்கள் இந்த ஒரு மே மாதம் ஒரு ரிமார்க்கபிள் மாதமாக இந்த வருடம் கருதப்படுகிறது. காரணம் என்னவென்றால், இந்த மே மாதத்தில் தான் 2 பெரிய பயிற்சிகள் நடக்கவிருக்கிறது. என்ன பயிற்சி? ஒன்று குரு பயிற்சி, ஒன்று ராகு கேது பயிற்சி. 2 நடக்க போகுது. நமக்கு தெரிந்தது இது மட்டும்தான். இதெல்லாம் தான் ஊடகங்கள் சொல்லி ரீச் பண்ணிருச்சு. ஆனால் பிகைன் பக்தி மட்டும்தான் தெரியாத ஒரு விஷயத்த ரீச் பண்ண போகுது. என்னன்னா, இந்த வருடம் தான் செவ்வாய் கடகத்தில் ரொம்ப நாள் இருக்க போறார். ஒரு 3-4 மாதம் ஸ்டே பண்ண போறார், ஓவர் ஸ்டேவா. இந்த வருடம் தான் சுக்கிரன் உச்சம் பெற்று மீனத்திலேயே ஒரு 3-4 மாதம் இருக்க போறார், ஓவர் ஸ்டே. அவருங்கெல்லாம் மந்த்லி கிரகங்கள் ஒரு மாதம் ஆனால் அடுத்தடுத்த இடத்துக்கு போயிடணும். ஆனால் போகாமல் ரொம்ப நாள் இருக்க போகிறாங்க. இதுவும் ஈக்குவலான பவர் கொண்டது தான். இது குருவுக்கும் சனிக்கும் மாதிரி, ராகுவோ போல். சனி பயிற்சி முடிஞ்சு போச்சு, ராகு கேது பயிற்சி முடிய போகுது, குரு பயிற்சி முடிய போகுது. செவ்வாய் கடகத்துக்கும் சுக்கிரன் மீனத்திலையும் உச்சமடைவதால் என்ன பலன்கள்லாம் ஏற்படுத்தாகிறது? இப்போ என்ன, செவ்வாய்னா தைரியத்திற்கான கிரகம், சுக்கிரன்னா காதலுக்கான கிரகம். ஏன் இதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஸோ பிகைன் பக்தி இந்த மே மாத பலன்களை மிக அழகான வடிவிலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னோட ஸ்டைலில் சொல்லலான் இருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் குபேர யோகங்கள் கிடைக்க போகிறது, யாரெல்லாம் பெரிய செல்வ சம்பத்துகள் அடைய போகிறீங்க, வெளிநாட்டு வேலைகள் கிடைக்க போகிறது, குழந்தை பிராப்தி ஏற்பட போகிறது, யாருக்கெல்லாம் புதிய பணி கிடைக்க போகிறது என்பதை ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமாக நாம் பார்த்து விடலாம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே மாதம் இப்படி இருக்க போகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்காகவே இந்த மே மாதம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். காரணம் என்னவென்றால், துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்திலே சனி பகவான். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ரோக சனி, அந்த சனி, இந்த சனி. ரோக சனின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏனென்றால் சனி பகவான் 6இல் மறைவதாலேயே அது ரோக சனி ஆகி விடாது. காரணம் என்னவென்றால், அந்த ரோக சனி 6இல் இருக்கக்கூடிய சனி எது கூடலாம் கனெக்ட் ஆகிறாருன்னு பாருங்கள். 6இல் இருக்கும் சனி 6, 7, 8ஐ பார்க்கிறார். 8ங்கிறது என்ன? 8ங்கிறது ஆயுள் பாவம், 8ங்கிறது அசையா சொத்துக்கள், 8ங்கிறது மாங்கல்ய பாவம். இதெல்லாம் சனி பகவான் பார்க்கிறார். 6இல் இருக்கின்ற சனி 7ஆம் பார்வையா 12ஐ பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம், 12ஆம் இடம் என்பது இறை வழிபாட்டுக்கான இடம். 6ஆம் இடத்து சனி 10ஆம் பார்வையாக 3ஐ பார்க்கிறார். அப்போ 3, 6, 8, 12ஐ சனி பார்க்கிறார், கனெக்டடாக இருக்கார். அப்போ 3, 6, 8, 12ஓட சனி கனெக்டடாக இருக்கும் பொழுது, வரேன் உங்கள் பேச்சுக்கே வரேன், அது விபரீத ராஜயோகம் என்று அழைக்கப்படுகிறது. புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். விபரீத ராஜயோகம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ சனினால உங்களுக்கு நன்மை தான் கிடைக்க போகுது, கடன்கள் அடைய போகுது, புதுசாக வேலை கிடைக்க போகுது, சனி தர்ம அற்புத பலன்களெல்லாம் உங்களுக்கு கொட்டி கொட்டி வரப்போகுது. எல்லாம் சிறப்பாக இருக்குது. இந்த பக்கம் என்னடான்னா, சனி பகவானை தாண்டி அடுத்து குரு பகவான் 8இலே அமர்ந்து உங்கள் உயிரெடுத்த குரு பகவான் இப்பொழுது 9ஆம் இடத்திற்கு செல்லுகிறார். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்திற்கு குரு பகவான் செல்லும் பொழுது சகல விதமான அதிர்ஷ்டங்களையும் தருகிறார். குரு பகவான் 9ஆம் வீட்டிற்கு செல்றார். குருவே 9க்கு போயிட்டார். சார், ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க, ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு. எப்படி? ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு. குரு 9ஆம் வீட்டிற்கு செல்லும் பொழுது ஊரை விட்டு கூட ஓடி போகலாம் எனும் ஒரு பெரிய இது இருக்குது, பேர் இருக்குது. குரு 9ஆம் வீட்டிற்கு செல்லும் பொழுது ஊரை நம்பி போகலாம். குரு தரும் அதிர்ஷ்டங்கள் அத்தனை. குரு அவ்வளோ அதிர்ஷ்டங்களை தருகிறார். குரு 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடியவர் 9இல் இருந்து 5ஆம் பார்வையா 1ஐ பார்க்கிறார், 7ஆம் பார்வையா 3ஐ பார்க்கிறார், 9ஆம் பார்வையா அடுத்து குரு பகவான் 6ஐ பார்க்கிறார், 5ஐ பார்க்கிறார். 5ங்கிறது சொத்து. அந்த சொத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது சொத்துக்கள் அதிகமாகிறது. இது எல்லாத்தையும் குரு பகவான் பார்த்துட்டார். அப்போ 5இல் இருக்கக்கூடிய ராகுவை குரு பகவான் பார்க்கிறார். ராகுவ குரு சண்டால யோகம் ஏற்பட்டு பெரிய அளவிலான சொத்துக்கள் எல்லாம் சேருகிறது. 5ஆம் இடத்து ராகு. அப்போது
அந்த குரு பார்க்கும்பொழுது பெரிய பேரதிர்ஷ்டம் ஏற்படுகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு குருவால் ஏற்படக்கூடிய நன்மைகள், சனியால் ஏற்படக்கூடிய நன்மைகள்லாம் சூப்பர். 2 கூடிய தனாதிபதி செவ்வாய், 2 7 கூடியவர் அவர் தான். அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். தொழிலால் கிடைக்கக்கூடிய லாபங்களை தருகிறார். அடுத்து 8ஆம் இடமாகப்பட்ட மாங்கல்ய பாவம், 8ஆம் இடத்துல சுக்கிரனும் சூரியனும் இருக்கிறார்கள். இந்த சுக்கிரனும் சூரியனும் 8ஆம் இடத்துல, சுக்கிரனுடைய வீட்டில் சூரியன் இருக்கிறார். சூரியனும் புதனும் சேர்ந்து சுக்கிரனுடைய வீட்டில் இருக்காங்க. சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறார். இப்போ இங்கே வரம் பாருங்க, 8 கூடைய சுக்கிரன் 6 உச்சம் பெறுகிறார். இது ஒரு விபரீத ராஜயோகம். 12 கூடிய புதன் 8ஆம் இடத்தில் மறைகிறார். இது ஒரு விபரீத ராஜயோகம். எத்தனை ராஜயோகம் தான் இந்த மே மாதம்? இந்த மே மாதம் நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும். சில மாதங்கள் மட்டும்தான் இந்த மாதிரி கிடைக்கும் நண்பர்களே. இந்த கல்லை கண்டா இன்னொன்று காணும், இன்னொன்று கண்டா கல்லை காணும்பாங்க. அந்த மாதிரி தான் இது. ஏன்னா இவ்வளோ ராஜயோகம் வர்றப்ப பாருங்கள், நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கம்டான். இப்போ பார்த்து சிபில் ஸ்கோர் டவுனாக இருக்கும், பேங்க்கில் லோன் கிடைக்காது, ஜுவல்ஸு ஏற்கனவே அடமானம் வச்ச காசு அடைக்கலை, எதை கொண்டு போய் அடமானம் வைக்கிறது? இப்போ தொழிலில் போட்டால் நல்லா இருக்குங்கிறாங்களே, ஒரு 3 லட்ச ரூபா போட்டு இந்த கடையை ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். நல்லா தான் இருக்கும். 3 லட்ச ரூபா இல்லையே, அடுத்த மாதம் சம்மந்தமே இல்லாமல் உங்களுக்கு காசு வரும். அப்போ என்னென்னா இந்த நேரத்தில் தான் நீங்கள் புத்தியை யூஸ் பண்ணணும். ஒரு 2-3 கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கோம். ஃபஸ்ட்டு கம்பெனியோட பிஎஃப், 2வது கம்பெனியோட பிஎஃப், 2த்தையும் சேர்த்து எடுத்தால் ஒரு அமௌண்ட் வரும். எப்படி புரிஞ்சுக்கணும்? உங்கள் கையில் இருக்க சோர்ஸ் எல்லாம் யோசிக்கணும். நான் எதை பண்ணால் காசு வரும். வாழ்க்கை நம்மை ஒரு நிர்மூலத்திற்கு தள்ளும் பொழுது நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நம்ம என்ன பண்ணால் அப்போ ரொட்டேஷன் பண்ணலாம் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும். அப்போ நம்மக்கிட்டே தான் இருக்கும், அடச்சா இதை நம்ம இத்தனை நாள் யோசிக்கவே இல்லையே என்பது போன்ற எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாகும். ஏனென்றால் குரு தரும் யோக பலன்கள் அப்படி. இதில் நீங்கள் பயப்பட வேண்டிய ஒரே விஷயம், 11ஆம் இடமாகப்பட்ட பாதகாதிபதி சூரியனுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய கேது. இந்த கேது பகவான் என்ன தருகிறார்? நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கி தருகிறார். கேது தான் தண்டனைகளை தரும் கடவுள். தண்டனைகளை தரும் கடவுள் என்பதால் இந்த கேது பகவான் என்ன தராரு? உங்களுக்கு ரொம்ப டஃப்பான சிச்சுவேஷன்ஸை உருவாக்குறார். ஏதேனும் தவறுகள் நீங்கள் தெரிந்தே செய்திருந்தால் அதற்குரிய தண்டனைகளை தருகிறார். அப்போ கேது தரும் தண்டனைகள் தான் பிரதானமாக கருதப்படுகிறது. ஸோ அப்போது யாரையாவது மனசு கஷ்டப்படுத்திட்டீங்க, ஏதேனும் தவறுகளை தெரிஞ்சே பண்ணிட்டீங்க, காதலிச்சு கைவிட்டுட்டீங்க, ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, தயவுசெய்து ஓடி போய் சாரி கேட்டு சரண்டர் ஆயிருங்க. சரண்டர் ஆகிட்டால் பொழைச்சிக்கலாம். அல்லாமல் தப்பாகவே வச்சுருந்தீங்கன்னா அதுக்குரிய தண்டனை நிச்சயம் கேது பகவான் தருவார். கேது கோர்ட்டில் மன்னிப்பே கிடையாது. தெரிந்தே செய்த தவறுகளுக்கு எந்த மன்னிப்பும் கிடையாது. அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்? உங்கள் மனசுக்கு தெரியும், இந்த கம்பெனி நம்மளை ரொம்ப நம்பிச்சு, ஆனால் நம்ம கம்பெனிக்கு நம்ம பண்ணது தப்பு, அப்படியே விட்டு வந்துட்டோம். ஏதோ நம்ம ஒரு நல்லது செஞ்சு அந்த யார் சாபத்தையும் வாங்கிக்காமல் அந்த மாதிரி பண்ணிக்கிங்க. சரியா? ஸோ கீழே போய்ட்டுருக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே இப்பொழுது ஸ்ரீமடம் இந்தியா, தொடர்ந்து ஸ்ரீமடம் மலேசியா பெனாங் நகரிலே உதயமாகி இருக்கிறது. மலேசியா வாழ் மக்கள் வாரம் வருகிறேன், மலேசிய நண்பர்களை சந்திக்கிறேன். மலேசியாவில் இருப்பவர்கள் என்னை சந்திக்கலாம். டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கொண்டு நேரடியாகவே என்னை பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.